ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது மே மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை உள்ளான ஒரு வார காலத்திற்கான ராசி பலன் சிம்மராசிக்கு இந்த வாரம் கிரகநிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து ராசிக்குள்ளே வருவார். அப்புறம் 2ஆம் இடத்திற்கு கன்னி ராசிக்கு நுழைவர். அதே போல் சூரியன் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார் குருவோடு சேர்ந்து. 9ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் வந்து செவ்வாயும் ராகுவும் இருக்காங்க. அதே போல் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இப்போது இந்த வாரம் உங்களுக்கு என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தா, இடமாற்றத்துக்காக காத்திருப்பவங்களுக்கு முதல்ல அந்த இடமாற்றத்திற்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே மழை நடக்க ஆரம்பிக்கும். தொலைதூர பயணங்கள் இருக்கும். அதாவது விரயங்கள் நிறைய ஆறுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன கவலையும் இருக்கும். சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அதாவது அதில் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இதுவரை இருந்ததோ அதை ஓகே இந்த வழியில் செட்டில் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வழி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீங்க. அதே போல் ஒரு சொத்தை அடமானம் வச்சு அந்த அமௌண்ட்டை வச்சு அதை ஃபேமிலிக்கு திருப்பிக்கிறதுக்கோ இல்லை அதை வந்து ஒரு முதலீடாக உங்களுடைய தொழிலுக்கு மாற்றிக்கிறதுக்கோ அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வரும். அதுக்கு உண்டான ஒரு வழியும் வரும். அதே போல் கடன் வாங்கி ஒரு சொத்தை வாங்குறது, அது ஒரு வீடாக இருக்கலாம் இல்லை ஒரு வாகனமாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்திர சொத்தை ஒன்று வாங்குறதோ அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. பட் சிம்ம ராசிக்கு வந்து இப்போது நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு அடியும் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். உங்களுக்கு நேராக 7ஆம் பாவத்தில் சனி உட்கார்ந்துருக்கார். அங்கேருந்து அவருடைய பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல படுறது, உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். அதே போல் உங்களுடைய சுகஸ்தானத்தையும் பார்க்குறார். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து அவர் ஒரு செக் வச்சுட்டே இருப்பார். ஸோ உங்களோட மூவ் ஒன்றுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ரொம்ப அகலக்கால் வைக்க வேண்டாம் பொதுவாக எந்த விஷயத்துலையுமே. அதே போல் உங்களுக்கு வந்து பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல உட்காந்துட்டுருக்கார். தொழில் வகையில் வந்து உங்களுக்கு மனசுக்கு உண்டான இதை நீங்கள் பண்ணிக்க முடியும். ஆனாலுமே அதில் வந்து சில எதிர்பாராத தடை தாமதங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து எல்லா விதமான நெகட்டிவ் விஷயத்தையும் குறிக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அது சொல்லும். ஆனால் அங்கே இப்போ யார் உட்கார்ந்துருக்கான்னா ராகு செவ்வாய் 2 பேருமே இருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கவனத்திற்கொள்ளக்கூடிய ஒரு இடம். ஏன்னா அது வந்து மீன ராசி குருவோட வீடு அப்படின்னாலுமே செவ்வாய் ராகு எந்த இடத்துல சேர்ந்துருந்தாலுமே அது வந்து ஒரு யுத்தம் தான் அது. ஸோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா நைட் ட்ராவல் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதே போல் வண்டி வாகனத்தை ஓட்டும்போது ரொம்ப யாரையும் நம்பி இது பண்ணாமல் நீங்களே ஓட்டின்னு போங்க. ப்ளஸ் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடு வேண்டாம். அதே மாதிரி இரவு நேரத்தில் பிரயாணமே வேண்டாம். நடுவில் எங்கேயாவது ஹால்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ராவல் பிளானை போட்டுக்கோங்க. குடும்பத்திற்கான வருமானம் வந்து அதில் நிறைய தடைகள் இருந்தது இத்தனை நாளாக, அது எனக்கு ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்க வந்து இப்போ குடும்பத்திற்கான வருமானம் வந்து ஓரளவு உயரக்கூடிய காலகட்டம். ஆல்ரெடி அங்கே வந்து கேது உட்கார்ந்துருக்கார். குடும்ப விஷயங்களில் நிறைய பேருக்கு வந்து கணவன் மனைவி உறவில் நிறைய சிக்கல்கள் வந்து பிரிஞ்சிடலாமாங்கிற லெவலுக்கு யோசிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பும் ரொம்ப ப்ராப்ளமில் இருந்திருக்கும். சரி நம்ம வந்து இதை விட்டு வெளியில் வந்துடலாமா இந்த டீலை விட்டு அப்படின்னு கூட யோசிச்சிருப்பாங்க. குவிட் பண்ணிடலாமான்னு. அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே போல் குடும்ப விஷயத்துலையுமே வந்து இதுவரை இருந்த மனக்குறைகள் வந்து விலகக்கூடிய காலகட்டம். நிறைய பேர் வந்து படிப்பை பாதியிலே ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரீசன்ஸ்னால அவங்களோட படிப்பு வந்து தடைப்பட்டிருக்கும். அதை வந்து மீண்டும் நீங்கள் தொடர முடியும். அதுபோல் வந்து படிப்புக்காக கடன் வாங்கியிருக்கேன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இனி ஃபேவரபுளாக நடக்கும். குடும்பத்திற்கான வருமானத்தை வந்து சிறிதாக உயர்த்தி கொள்ள முடியும். சில நாட்களில் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே நீங்கள் பார்ப்பீங்க. காரிய வெற்றி உண்டு இந்த வாரத்தில். அதனால் அதுபடி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பொதுவாக நீங்கள் வந்து ட்ராவலில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வெஹிக்கிள்ஸை இது பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஆயுதங்கள், கூர்மையான விஷயங்கள், உயரமான இடத்துல வேலை செய்கிறவங்க, கூர்மையான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வயிற்று உபாதைகளும் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆரோக்கிய விஷயத்திலும் சிறிது கவனம் தேவை. மற்றபடி இது வந்து எதிர்ப்புகளை நீங்கள் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி ஓரளவு சாதிக்கலான்னு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வாரம் இது.